வியூவர்ஸ் அனைவரையும் என்னோட சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் பிக்சரோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுல எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் வந்து பிக்சரோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இன்னொரு மெத்தட். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் மெத்தட். இது நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் பண்ணலாம். இது ரொம்ப மைன்யூட்டாக பண்ண வேண்டிய ஒர்க் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கே ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஸோ மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் அமுக்குனினாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் இன் ஆகும், இது ஜூம் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிக்சரை எடிட் பண்ணணும் அப்படின்னா பிக்சர் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆனதுக்கு அர்த்தமாக உங்களுக்கு அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபார்மேட் டேப் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் டேப்பில் இருக்க அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பேக்ரவுண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஃபால்ட்டாக இதில் இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் பிக்சரில். இதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. மார்க் ஏரியாஸ் டு கீப். ஓகே, இப்போ இந்த பிக்சர் வந்து ரொம்ப கர்வியாக இருக்குது. ஸோ ஃபேஸ் அப்படின்றதுனால நிறைய கர்வ்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பென் இல்லை பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் வருதா, ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடலாம். இல்லை உங்களுக்கு கர்வாக தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கர்வை நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி மைன்யூட் லைன்ஸ் நீங்கள் போடணும். பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட். ஸோ கிட்ட இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஷார்ப் ஒரு பெண்ட் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து சுற்றி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிக்சல்ஸ் வந்து ஒயிட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விதமான பிக்சலும் இல்லாமல் இதில் வந்து கிளியராக உங்களுக்கு அவுட்லைன் கிடைக்கும். அண்ட் வெளியே இருக்கிற எல்லா பேக்ரவுண்ட் கலரும் வந்து உங்களுக்கு போயிடும். உள்ளே இருக்க பிக்சர் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மார்க் ஏரியாஸ் டு கீப். இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கனாக்கா இது ஒரு ரவுண்டாக வந்துருச்சு அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு வேணும். ஏரியாஸ் டு கீப், அந்த தேவையான ஏரியா மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மார்க் ஏரியாஸ் டு ரிமூவ். ஓகே, இப்போ இது மட்டும் சின்னதாக நான் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இங்கே போடுறேன் அண்ட் இந்த பாயிண்ட் இங்கேருந்து இங்கே. ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகுது. இந்த ஏரியானாக்கா அது சுற்றி இருக்க கொஞ்சம் ஏரியா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ டெலீட் மார்க்குன்னு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுது. அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து போயிடும் அண்ட் உங்களுக்கு ரிஸ்டோர் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே ரிமூவ் ஆகணும், ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் டிஸ்கார்ட் ஆல் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பிக்சர் வந்து பழையபடிக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது வந்து கலர் ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸ் போனீங்கன்னாக்கா பிக்சர் கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா இந்த டூல் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டூல் பாக்ஸில் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபில் அண்ட் லைன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சாலிட் ஃபில் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த சாலிட் ஃபில்லை வந்து நோ ஃபில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து போயிடும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெட் இல்லை உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நோ ஃபில் எனக்கு எதுவுமே வேணும் அப்படின்னாக்கா டிஃபால்ட் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு போய்டும். ஸோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் பின்னாடி வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. அண்ட் இதுவும் வந்து நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஹாப்பி எடிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் இந்த சேனலையும் வந்து மற்ற மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.